இந்த கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் ஒரு சண்டை இருக்குல்ல, நாளுக்கு நாள் ரொம்ப சீப்பா ஒரு மாதிரி இறங்கிக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஒரு வடச்சட்டி கறிச்சட்டின்னு சொல்லிட்டு இவர் ஒரு தூரம் மார்க் பண்ணுறதும், அதே மாதிரி இந்த சைடில் கானா வினோத் வந்து திவாகரை மார்க் பண்ணுறதும், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாறி போயிட்டு இருக்குங்க, நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா ஓகே இவங்க ரெண்டு பேர்னா இப்படி தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டுட்டாங்க, ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிக்கோங்கடா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்க பகை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி என்ன வேணா வார்த்தையை பேசிக்கலாம், எப்படி வேணா ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்தை அடிக்கிறார், லிட்டரலாக அடிக்கிறாரு. கானா வினோத் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா பீப் வார்த்தையை போட்டுறாரு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுறாங்க. அதனால நான் கூட சொன்னல கானா வினோத் சில வார்த்தை பேசுகிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது அப்படின்ற மாதிரி. இந்த இப்போ இன்னைக்கு லைவ்ல பார்க்கும்போது நானும் பார்த்தேன், அவர் வந்து ஒரு வார்த்தையை பேசுகிற டக்குன்னு பார்த்தீங்கன்னா பீப் போட்டாங்க. ஸோ அதனால என்ன வார்த்தை நம்மளுக்கு தெரிய மாட்டுது, அங்கங்கே இந்த வார்த்தையும் விட்டுறாரு. ஸோ இது ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்கு, பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ இந்த இடத்துல கேப்டன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்து இதில் சமாதானப்படுத்தல ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கேப்டனே அங்கே சிக்கி சின்ன பின்னமாயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா சபரியால பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சார்ட் அவுட் பண்ணவே முடியலங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு நிமிஷம் வாங்குறாரு, இந்த பக்கம் ஒரு நிமிஷம் வாங்குறாரு, அதுவே 2 நிமிஷம் ஆயிடுது. எனக்கு என்னன்னா சபரி நீங்க ஒரு விஷயம் வரீங்கன்னா அதுக்கு ஒரு டிசிஷன் எடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று கொடுக்கணும். இவர் வந்து சொல்யூஷன் கொடுக்க மாட்டாரு. 1 நிமிஷம் 5 நிமிஷம் நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் வச்சுக்கோ எல்லாம் சரியாயிடும், நீ 5 நிமிஷம் அமைதியாக இரு எல்லாம் சரியாயிடும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றாரு, ஒரு ஞானி மாதிரி அறிவுரை கூறுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறிவுரை நான் சொல்கிறேன், அதை வந்து நீ எடுத்துக்காதும் இஷ்டம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பிரச்சனையிலேருந்து டீவியேட் பண்ணி தான் விடுறாரு தவிர, ஆனால் அவருக்கு அதுக்கு சொல்யூஷன் தராரான்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷனே கொடுக்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சபரி இப்படிலாம் கேப்டன்சி பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி தெளிவில்லாமல் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி இதை கொண்டு போகிறது, ஏதோ போகிற போக்கில் போட்டோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. கேப்டன்சியில் சபரி வந்து சொதப்பிட்டாரு, இப்போ வரைக்கும் பார்க்கும்போது பயங்கரமாக சொதப்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொன்று வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் மைண்ட் செட் எப்படி தெரியுமாகுது, ஏதாவது ஒரு பிரச்சனை கிடைக்காதா நம்ம கண்டென்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வியானா இங்க வந்து பார்த்தீங்கன்னா கேமி திவ்யா எல்லாருமே இப்போ எப்படி மைண்ட் செட்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கிடைச்சா போதும் அதை வச்சு கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா நாமினேஷன்ல இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இதுதான் சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷாலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம எதுவும் பண்ணலன்னா நம்ம தெரிய மாட்டோம், ஏதாவது ஒரு பண்ணிடுறா சுனாபானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த வாரம் எவிக்ஷன்ல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு, டபுள் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா அதுல ஒரு டிக்கெட் வந்து சுபிக்ஷாவை போட்டுருவாங்க, இன்னொரு டிக்கெட் ரம்யா வந்து கம்பல்சரி கன்ஃபார்ம், இன்னொரு டிக்கெட் வந்து அரோராவா இல்ல சுபிக்ஷாவா அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா அரோராக்கு வாய்ப்பு இல்லைங்க. அரோராக்கு ஓட்டுகள் உழுது, அரோரா என்னன்னு தெரியல இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஓப்பன் அப் பண்ணி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரோராக்கு சிம்பத்தி ஓட்டும் கொஞ்சம் உழுது, அது கிளியரா பார்க்க முடியுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அரோரா வெளியெடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இந்த இடத்துல சுபிக்ஷாவை தூக்கிடுவாங்க தான் நினைக்கிறேன். ஸோ சுபிக்ஷா இல்லை கனி இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராக இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனிவேஸ் இப்போ இந்த திவாகர் கானா வினோத் மேட்ரு வருவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திவாகரும் கானா வினோத்தும் ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்களை கலாய்க்கிறதுக்கு ஒரு லெவல் இருக்குது, அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நீ வந்து கலாய்க்கிறதுக்கு ஒரு லெவல் இருக்குது. ஸோ இது மாறி 2 பார்த்தீங்கன்னா அந்த லெவலை தாண்டி ரொம்ப எப்படி சொல்ல கீழே போய் ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க. உன்னோட இது பரம்பரை இந்த பரம்பரை தானே, வடச்சடி பரம்பரை தானே அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்கிறதும், நீ தோசைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தோசைக்கு பிச்சை எடுக்கிற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது கானா வினோத் கலாய்க்கிறதாகட்டும். இது என்னடா இது இந்த ஸ்கூல் பசங்க சின்ன வயசுல ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி சில்லறத்தனமாக கலாய்ப்பாங்களே பேசிப்பாங்களே அந்த மாதிரி இருக்குங்க. 2 பேருக்கான வயசு என்ன ஆகுது, ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள நீங்க பிஹேவ் பண்ற மெத்தட் எப்படி இருக்கு, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா இது அதான் இது ஃபன்னா இருக்கான்னு கேட்டீங்கன்னா சில ஆங்கிள் இது ஃபன்னா தான் இருக்கும். நிறைய இடத்துல நம்மளுக்கும் ஃபன்னா இருந்திருக்கு, சிரிச்சுக்கிறோம் எல்லாம் ஓகே. வீட்டுக்குள்ள இருக்க அந்த விக்கல் சிக்கிரம் இவங்களாம் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் விஷயம் என்னன்னா இது ஃபன்னை தாண்டி இப்படிப்பட்ட ஒரு ஷோல வந்து 2 பேரும் இப்படி கலாச்சிக்கிறது அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் என்ன, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இருக்குல்ல. இந்த ஷோல வந்து யாராவது சின்ன ஒரு வார்த்தை விட்ட கூட சண்டையா மாறிடுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஷோல இவங்க 2 பேர் மட்டும் என்ன வேணா மாறி திட்டிக்கிறாங்க பேசிக்கிறாங்க அப்படின்னும் போது இதுல இவர் மேல தப்பு இவள் மேல கரெக்ட் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. கானா வினோத் வந்து வார்த்தையை விடுறாரு, திட்டுறாரு, கலாய்க்கிறாரு அப்படின்றது கானா வினோத் மேல தப்பா இருந்தா திவாகரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பேசிடுறாரு. உன்னோட பரம்பரையே தான், நீலாம் யார் தெரியுமா, உன் ரேஞ்ச் யாரு, என் ரேஞ்ச் என்ன அப்படின்னு நம்ம திவாகர் பேசுறது இருக்குல்ல. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர் எப்படி அசிங்கமாக பேசுறது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதே மாதிரி இவர் பேசுகிற வார்த்தையும் எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கும், நீ என்ன ரேஞ்சு நான் என்ன ரேஞ்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் கானா வினோத் ஆக்சுவலாக இங்கே என்ன விஷயம் என்ன தெரியுமா, திவாகரை விட்டு கொஞ்சம் விலகி வந்தாலே அவருக்கான கேம் பிளே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், வார்த்தையை விடாமல் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். அதே சமயத்தில் இப்போ திவாகர் உன் ரேஞ்ச் என்ன என் ரேஞ்ச் என்னன்னு சொல்கிறாரு, இதை கானா வினோத் எனக்கு தெரிஞ்சு தப்பாக புரிஞ்சுக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் கேஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அதனால அந்த ஆள் என்கிட்ட அப்படி பழகிறான் அப்படின்ற மாதிரி கானா வினோத் ஒரு மாதிரி செட் பண்ணுறாருல, அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா திவாகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கானா வினோத்னாலே பிடிக்கல. அதாவது அவர் வந்து கலாய்க்கிறது, திவாகர் கானா வினோத்னு இல்லைங்க, கானா வினோத் மாதிரி யார் கலாச்சாரம் அந்த ஆளுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து பெருமையாக பேசணும். கடைசி வரைக்கும் நீங்கள் பெருமையாக மட்டும் அவரை பற்றினா நீ வந்து எப்படி தெரியுமா நடிப்பு அரக்க நீங்கள் தான் சார், நீங்கள் நடிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருந்த ரீல்ஸில் ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் ரீல்ஸ் தான் பார்ப்பேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னீங்கன்னா அவ்வளோதான். பார்வதியை ஒன்றே போட்டிங்கன்னா செவில் ஒன்று வச்சுட்டு உங்கள் கூட வந்து ஜாயிண்ட் அடிச்சுப்பாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆளை வந்து ரொம்ப பெருமையாக பேசினா அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ நாள் அப்படி தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரோட கட்டமைப்பே அப்படி தான் இருக்குது. விஜய் சேதுபதி பாராட்டும் போது அவ்வளோ பிடிச்சிருக்கு அவருக்கு. ஒரு விஷயம் நெகட்டிவாக சொல்லும் போது அவரால் தாங்கிக்க முடியல. அதே தான் வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் இப்போ யாராவது திவாகர் வந்து இதை பண்ணிட்டாரு அப்படின்னா ரொம்ப இதுவாக இருக்கும். திவாகர் இந்த மாதிரி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை எதிர்த்து பேசிடுவார். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன்லாம் பார்க்கறது இல்லை, எவனா இருந்தாலும் என்னை பாராட்டினா எனக்கு நல்லவன், பாராட்டல நல்லவன் இல்லை. ஸோ அப்படின்ற கேரக்டர் தானே திவாகர் கேரக்டர். இது இத்தனை நாள் ஷோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படின்னும் போது அந்த கானா வினோத்தை அவருக்கு எதுக்கு பிடிக்கணும், ஏன் அவர் கூட சேரணும்னு நினைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு விஷயம் சொல்லலாம், இந்த மாதிரி அவர் வீடியோஸ் வந்து வைரல் ஆகுது, அதனால சேர்ந்து வீடியோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி திவாகர் நினைக்கலாம். ஆமாம் நினைக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கானா வினோத் கலாய்க்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா திவாகர் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லையே. அதாவது நீ எழுது ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபன்னாக இருக்கும். அதாவது எனக்கு பிடிக்காத ஒருத்தனை கலாய்க்கும் போது எனக்கு கண்டிப்பாக கடுப்பாக தானே ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து அவர் அந்த ஒரு விஷயத்தை பார்த்து, அதாவது அந்த லெவல் பார்த்து, அந்த கேஸ்ட் பார்த்து அந்த திவாகர் வந்து இந்த மாதிரி பழகிறாரு, அதனால தான் என்னை வந்து பக்கத்தில் சேர்த்துக்க மாட்டாரு, என்னை வந்து பார்த்தீங்கன்னா கூட வச்சுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி கானா வினோத் நினைக்கிறாருல. அதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க தெரியல. ஒருவேளை திவாகர் அப்படிதான் பார்த்து தான் கானா வினோத் வந்து ஒதுக்குறாரா, இல்ல உண்மையில கானா வினோத் வந்து திவாகருக்கு பண்றது வந்து பிடிக்கல, அவர் வந்து ரொம்ப கலாய்க்கிறது பிடிக்கல, அந்த ஒரு ரீசனால தான் கானா வினோத் வந்து திவாகருக்கு பிடிக்கலன்றீங்களா? ஏன்னா இதுல ரெண்டு விதமான ஒப்பீனியன் இருக்கு. சில பேர் வந்து ஆமா திவாகர் அப்படிதான் பாக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்றவங்க இருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இப்போ பர்சனலாவே திவாகருக்கும் கானா வினோத்துக்கும் ஆவல, இவர கலாச்சாரம் அவருக்கு பிடிக்கல, அந்த ஒரு ரீசனால தான் துரத்தி விடுறாரு. கானா வினோத் இதை திருப்பி மாத்தி விடுறாரு, இது வேற ஒரு பக்கம் டீவியேட் பண்றாரு, ஒரு மாதிரி இது வேற ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்று கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவர் அந்த ரேஞ்சு அந்த மாதிரிலாம் பேசுறாருல, அவர் திவாகருக்கு நேச்சுரலாக வருது. அதாவது யாராவது அவங்களுக்கு அகேன்ஸ்டா பேசிட்டா இந்த மாதிரி உன் ரேஞ்ச் என்ன என் ரேஞ்ச் என்ன, கமருதீன்கிட்டே அதே தான் பேசினாரு, டேய் நீலாம் ஒரு ஆளே இல்லடா, நீலாம் ரேஞ்சே இல்லடா. ஏன்னா திவாகரை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாரோட மேல அப்படின்ற ஒரு இதுல வாழ்ந்துட்டு இருக்கவர் அவரு. ஸோ அப்படி இருக்கவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கமருதீன் ஆகட்டும் இல்ல கானா வினோத் ஆகட்டும், யார் நாளைக்கு சபரியா இருக்கட்டுமே, சபரிக்கிட்டே இதே வார்த்தையை பேசியிருக்காரு, இந்த மாதிரி நீலாம் ஒரு என்ன உன் ரேஞ்ச் என்ன அப்படின்ற மாதிரி வார்த்தை வந்து சபரிக்கிட்டையும் ஒரு சண்டையில் வந்து பேசியிருக்காரு. ஸோ அப்படின்னும் போது எல்லாருக்கிட்டையும் ஒரு அந்த வார்த்தைகள் ஒரு எப்படின்னா அவருக்குன்னு ஒரு 10-15 ஒரு வார்த்தைங்க இருக்குங்க, நீலாம் என் கால் செருப்புக்கு சமம், இந்த மாதிரி ஒரு 10-15 அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எல்லாருக்கிட்டையும் கோவம் வந்து அந்த ஆள் அதை தான் பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கானா வினோத் பார்த்தீங்கன்னா அசிங்கமான வார்த்தையை வந்து அங்கங்கே பீப் வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிடுறாரு. ஸோ அதை நான் இப்போ தான் போன வீடியோவில் தான் சொன்னேன், இந்த பீப் வார்த்தை அங்கங்கே யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுதுன்னு. அது பேசி முடிச்சுட்டு லைவ் பார்க்குறேன், அப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு பீப் ஒன்று போடுறாங்க. ஸோ அங்கே என்ன வார்த்தை யூஸ் பண்ணாருன்னு தெரியல. இதனால தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய பேர் வந்து கானா வினோத் தப்பாக பேசுகிறாங்க, அதாவது ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்துக்கு இருக்க ஓரளவுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இருக்காங்கல்ல, அதை ஒரு தக்க வச்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து திவாகர்கிட்ட வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து திவாகர் வந்து இரிட்டேட் பண்ணுறாருல, அதாவது திருப்பி உங்களுக்கு அடிக்கும் போது உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது, அதே மாதிரி தான் நீங்கள் அடிக்கும் போது அந்த ஆளுக்கு இரிட்டேட் ஆகும். ஸோ ரெண்டு பேர் விலகி இருங்க, மோஸ்ட்லி பேசாமல் இருந்தாலே பெட்டராக இருக்கும். அதாவது ஒரு டாஸ்க் கொடுத்து அதில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றும் பண்ணல, நீங்கள் ஒன்றும் பண்ணாதனால தான் உங்ககிட்ட இருந்தே பதவியை பிடுங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டாஸ்கில் விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வலிச்சு நக்கிற மாதிரி திவாகர் வந்து மார்க் பண்ணுறதும், இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டியை வச்சுக்கிட்டு சோறுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மார்க் பண்ணுறதும், அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சின்ன பசங்க கூட இவ்வளோ மோசமாக அடிச்சிக்க மாட்டாங்க. அதை பார்க்கறதுக்கும் அவங்களுக்கு நல்லா இல்லை. அது விக்கல் சீக்கிரம் வந்து என்ன சொல்றாருன்னா, இது ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு, இதுக்கு மேலாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவேன், எப்படியோ போங்க அப்படின்ற மாதிரி அவரும் விடுறாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்க சில பேர் எடுத்து சொல்லலான்னு தோணுது, ஆனால் சொன்னாலும் இந்த ரெண்டு கேரக்டரும் கேட்குமா அப்படின்றது ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா விஜய் சேதுபதி வீக்கெண்ட் ஆனால் சொல்லிட்டாரு, இந்த பாருங்க உங்களுக்கு செட் ஆகலைன்னா ஒரு கலாய்க்காதீங்க, விட்டுருங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க பிடிக்கலன்னா விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது திருப்பி ஏன் வந்து சேர்றீங்க, எதுக்கு வந்து ஒரு கண்டென்ட் உங்களுக்குள்ள ஒரு கண்டென்ட் பண்ணாதீங்க, அது வேலைக்கு ஆகல அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. சோ உங்களுக்கு கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, திவாகர் கானா வினோத் அடிச்சுக்கிறாங்களே, இது வந்து ஓகே ப்ரோ ஃபன்னா இருக்குல்ல, அது வரைக்கும் ஓகே அப்படியே விட்டுலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சீப்பா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி தோணுதுன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.